ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேளை, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த சின்ன கூடாரத்துக்குள்ளே உம்முடைய சபையை வைத்து இதில் கொண்டு வந்திருக்கிறீர். நீர் என்ன நோக்கமாக எங்களை கொண்டு வந்திருக்கிறீரோ நீர் பேசி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஆவியானவர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். யோசுவா எழுதின நிருபம் 6வது அதிகாரம், யோசுவா எழுதின புஸ்தகமும் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். சில காரியங்களிலே அடைக்கப்பட்டு இருக்கிறோம். அடைக்கப்பட்டதை அவருடைய சமூகம் ஒரு பக்கம் நமக்கு முன்பாக சென்றாலும் அடைக்கப்பட்டதை ஆண்டவர் திறப்பார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், அடைக்கப்பட்டதை ஆண்டவர் திறப்பார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார், உன்னை கானானுக்கு கூட்டிகிட்டு போவேன், நம்மளையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்படி கூட்டிகிட்டு வர ஆண்டவர் போகிற பாதையிலே நிறைய எதிர்ப்புகள் இந்த ஜனங்களுக்கு, ஆனாலும் நிறைய அடைப்புகள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த அடைப்பை காட்டிலும் ஆண்டவர் அடைக்கப்பட்டதை ஆண்டவர் திறக்கிறவராய் இருப்பார். யோசுவா எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த எரிகோவிலிருந்து ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனம். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நம்மளுடைய சபையின் சூழ்நிலையை பார்க்குறோம், அப்படி தானே? ஒருவரும் வெளியே போக முடியல நடந்து, ஒருவரும் உள்ளே வர முடியலை. சபைக்கு வரணும்னு நினச்சாலும் எட்டி பார்த்தா அந்த சந்தை ஒரே முட்டு சந்தை மாதிரி இருக்குது, ஒரே சேராக இருக்குது. ஐயோ வராங்க, சேராக இருக்குது. நடந்து வரதெல்லாம் பார்த்தா ஒருவரும் வெளியே போக முடியல, ஒருவரும் உள்ளே வர முடியல. நான் இந்த சபைக்கு வரும்போது லெட்டரோட மனைவியோடு கூட்டிகிட்டு வரேன். இந்த சந்தில் தான் சபை இருக்குதுன்னு காட்டுற கேபு வேகமாக போயிடுச்சு. என்னப்பா சந்தை காணோம், ஒரே புதராக இருக்குது அப்படின்னு. புதருக்குள்ளே தான் பூந்து இந்த சபைக்குள்ளே வரணும். ஒருவரும் வெளியே போக முடியல, வெளியே இருந்து உள்ளே வரலை. இந்த பேஸ்மெண்ட்டு போடணும், மண் கொட்டுறவன் லாரியில் சின்ன வண்டி தான், அந்த டாட்டா ஏஸ் எடுத்துகிட்டு ஜல்லியை கொண்டு வரணும், உள்ளே வரமாட்டேன்ட்டான். ஏன்னா சந்தை பார்த்தா அவன் சொல்கிறான், ஐயா வண்டி இறங்கிச்சுன்னா ஏறாது, இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, இப்படிலாம் நான் வர முடிய சொல்லிவிட்டு பாதி ஜல்லி அங்கேயே கொட்டிட்டான். அரலோடு ஜல்லியை தான் கொட்டி மீதி அரலோடு அங்கே பார்த்தீங்கன்னா வழியில் அங்கேயே தான் இருக்கும், அள்ளி போடாமல் அப்படியே போயிடுச்சு அது. ஏன்னா ஒருவரும் வெளியே போகவும் முடியல, ஒருவரும் உள்ளே வரவும் முடியல, இது அடைக்கப்பட்டு இருக்குது. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது நியாயம் தானே? ஏன் ஆண்டவரே, ஜனங்களும் வர முடியாத ஒரு இடத்துல, கஷ்டமான ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது நியாயம் தானே? நீங்கள் ஆண்டவர்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம், நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் வர முடியாமல் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்த பார்த்தா வர தோணுமா? இப்போ நானே இயேசு அறியாதவனாக இருக்கிறேன்னு வைங்க. எங்கள் சபை 2வது மாடி, 2nd ஃப்ளோரில் போனோம். எங்களுடைய ஓன் சபை, டாய்லெட் வசதி கிடையாது. நாங்கள் ஏறும்போது சொல்வேன், இந்த சபைக்கு போகணுமா? ஏம்மா உங்களுக்கு வேறு சபையே கிடைக்கலையா? இந்த 2வது மாடியில் போய் இந்த சபையில் ஏறணுமா? அப்போ இயேசு அறியாத பொழுது என் இருதயம் எப்படி இருக்குது, இந்த சபைக்குள்ளே நான் வரணுமா? ஆனால் இவ்வளோ அடைக்கப்பட்டிருந்தாலும் அடைக்கப்பட்டதுக்குள்ளே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். உள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு அது தெரியும், ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்குது. இந்த அடைப்பை தாண்டி ஜனங்கள் வந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல ஒரு அற்புத விடுதலை உண்டாகிரும். அதனால தான் இந்த எரிகோ போல கோட்டை, இந்த எரிகோ போல இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு அடைப்பு உண்டாகி இருக்கிறது. ஆண்டவரே, வர நாட்களிலே இந்த ஜனங்களை எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வரணும். உள்ளே வந்துட்டாங்கன்னா நிச்சயமாய் சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும், அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆமென். பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனால் உள்ளே வர முடியாது. ஏன்? உள்ளேருந்து ஒருத்தர் வெளியவும் போக முடியல, வெளியேருந்து ஒருத்தர் உள்ளேயும் வர முடியல. அப்படிப்பட்ட இடமா அடைக்கப்பட்டு போய் இருக்கிறது.
இந்த சபை ஆரம்பித்து முதல் அக்டோபர் மாதம் 2022 ஆரம்பிக்கப்பட்டு உடனே வந்துருச்சு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கிறிஸ்மஸ் ஆராதனை நடத்தணும். யாரும் கிடையாது சபையில். அப்போ அவ்வளோ குடும்பம் மட்டும்தான். ஒரு அம்மா வந்தாங்க, என்னன்னு தெரியல, அந்த அம்மா வந்து உட்காந்தாங்க. நாங்கள் ஆராதனை அப்போ தான் புதுசாக நடத்துகிறோம். இருட்டில் உட்காந்து இந்த விளக்கோடு நடத்துகிறோம். பிசாசு வெளியே வந்துருச்சு. பாட்டு பாடிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலை. திடீர்னு அந்த அம்மா ஓயின்னு கத்த ஆரம்பிச்சிது. பார்த்தா பிசாசு ஆட ஆரம்பிச்சிச்சு அந்த அம்மாவுக்கு. உடனே நாங்கள் ஆராதனையில் ஜெபம் பண்ணி, ஆராதனையில் அது விலகி போய் கட்டி விலகி போய் பிசாசு போய் அற்புத சுகத்தோடு அந்த அம்மா போனாங்க அந்த இடத்துல. அப்போது இந்த அடைக்கப்பட்ட இடம் இது. 3 மாதமாக இங்கே தான் நடத்துகிறாங்க ஆராதனை. அப்போ வரல அந்த அம்மா. ஆனால் அடைக்கப்பட்ட வாசலில் ஆண்டவர் திறக்கிறவராக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் திறந்து கொடுக்கணும் இந்த இடத்துல. இதை திறப்பதற்கு என்ன செய்யணும்? இந்த எரிகோ கோட்டை ஏன் ஆண்டவர் இந்த பாதையில், இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறார்? லகுவான பாதையிலே கர்த்தர் நம்மளை நடத்த மாட்டாரா? சுகமான பாதையில் ஆண்டவர் நம்மளை நடத்த மாட்டாரா? ஏன் பாடுகள் வழியாக என்னை நடத்துகிறார்? ஏன் உபத்திரவ வழியாக எங்களை நடத்துகிறார்? கஷ்டப்பட்டு காரை இறக்கி வரோம், கஷ்டப்பட்டு மேலே ஏற்றணும், 2 வீலரை கஷ்டப்பட்டு கொண்டு வரோம். நல்ல சபைக்கு தானே வருகிறோம். நீங்கள் வேறு யூட்டன் அடிக்கிறதுக்கு அங்கே போயிட்டு வரணும். அதுக்கே 10 நிமிஷம் ஆயிரும். அங்கே போய் யூட்டன் அடிக்கிறதுக்கு இன்னொரு ஊர் போனோம். அங்கே போய் யூட்டன் அடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். நல்ல ஆராதனை மிக்க இடம். ஆனால் பாருங்கள், அடைக்கப்பட்ட ஒரு வாசலை போல ஆண்டவர் இதை நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கணும் பாருங்கள். நான் சொல்லிக்கிட்டே போவேன் ரோட்டில் போகும்போதெல்லாம் என் ஒய்ஃப்கிட்ட, இந்த இடத்த பாரு, இங்கே சர்ச்சை இருந்தால் நல்லாயிருக்கும்ல, கார் அப்படி நிப்பாட்டிக்கலாம். இந்த இடத்த பாரு, டாய்லெட் வசதியோடு இருக்குது, இங்கே நிப்பாட்டிக்கலாம், இங்கே வண்டி நிற்கலாம். இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்த அனுமதித்து கொடுத்துருக்கிறது எதற்காகனா, அடைக்கப்பட்டதை ஆண்டவர் திறப்பார். இதை நமக்கு மாத்திரமல்ல, நம் மூலியமாய் இந்த பகுதிக்கு ஆண்டவர் காட்டுவார். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இந்த சபையில் வந்திருக்கிற ஜனங்களே நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எரிகோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு இந்த எரிகோன்ற இடத்திற்கு சில அர்த்தத்தை சொல்லுகிறாங்க. இது ஒரு நிலவின் நகரமாக, அதாவது சிட்டி ஆஃப் மூன்றாங்க. அதற்கப்புறம் இது ஒரு வாசனை நகரம் என்று சொல்லி இதுக்கு சில பேர் வைக்கிறாங்க. எரிகோ அப்படின்னா நிலவின் நகரம். அப்படின்னா இருளிலே வெளிச்சம் தருகிற ஒரு இடம். நிலவு என்ன செய்கிறது? இருளிலே வெளிச்சம் தருகிறது. இந்த எரிகோ அடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த எரிகோக்கு பெயர் அர்த்தத்தின்படியே இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த சபை வெளிச்சமாய் மாறும். இயேசுவின் வெளிச்சம் இந்த சபையில இருந்து உதிக்கப்பட வேண்டும். இது வெளிச்சம் உண்டாகக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே அநேக தடைகளை, அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த எரிகோ யோர்தானுக்கு அருகிலே உள்ளதான். யோர்தான்னா போன வாரமே சொன்னேன், ஞானஸ்தானம் எடுக்கிற இதுக்கு அது அடையாளம். அந்த யோர்தான் நதியில், அந்த தண்ணியில் தான் மூழ்கி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். இன்றைக்கு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுங்கள். இந்த யோர்தான் அபிஷேகத்துக்கு அடையாளம் என்று சொன்னேன். ஆமென். அப்படி அபிஷேகத்தை பெறாமல் இருந்தீங்கன்னா அபிஷேகத்தை பெறுங்க. இதன்படி போனால்தான் அடுத்து நம்ம எரிகோக்குள்ளே போக முடியும். முதல்ல இந்த நதியை கடக்கணும். முதல் படியை தாண்டாமல் 8வது படியில் நான் காலை வைக்க முடியாது, அகால கால் வைக்க முடியாது. ஒவ்வொரு படியாக தான் நான் போக முடியும். அதனாலே ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளுக்கும் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லுங்கள். அதற்காக கொண்டு வாங்க சபைக்கு. நாங்கள் அதற்கு தான் இருக்கிறோம். பொழப்புக்கு ஊழியம் நடத்துகிறவர்கள் அல்ல. ஜனங்கள் வந்தால் பணம் தருவாங்க, காணிக்கை தருவாங்க, தசம பாகங்களை தருவாங்கன்னு சொல்லி பொழப்புக்கு ஊழியம் நடத்துகிறவர்கள் அல்ல. தண்ணீரில் மூழ்கி அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லி பரலோக வழியிலே அவர்களை நடத்துபவர்களுக்காக தான் கர்த்தர் எங்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். பொழுதுபோக்குக்காக அல்ல, பொழப்புக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த வேலை செய்யப்படுகிறது. அப்போ இந்த எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிற பாதை யோர்தான் நதியை தாண்ட வேணும். இன்னைக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறாங்க, இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க, இந்த எரிகோவினுடைய வெளிச்சத்தை பார்க்காமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே, இவர்கள் எல்லாவற்றையும் ரட்சிப்புகளை நடத்துங்க. இப்படிப்பட்ட பாதையிலே, அடைக்கப்பட்ட பாதையிலே ஆண்டவர் ஒரு வாசலை இதற்கு திறக்கிறவராக இருப்பார். இந்த எரிகோ பட்டணத்திற்குள்ளே ஏன் ஆண்டவர் கொண்டு போறார்?
ஏன் அதற்குள்ளே கொண்டு போகிறார் என்றால், இந்த எரிகோவுக்குள்ளே என்ன இருக்கிறது, இந்த சிட்டி, இந்த நகரத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்றால் நல்ல வருமானம் இருக்குது, நல்ல பணம் இருக்குது. அதனால தான் தமிழ்நாட்டில் எங்கேருந்து சென்னை பட்டணத்துக்கு ஏன் வராங்க? நல்ல வேலை ஸ்தலம் இருக்குது, நல்ல கம்பெனிஸ் இருக்குது. அதனால தான் தீபாவளி ஆனால் சென்னை காலியாகிடுது, டிராஃபிக்கே இருக்காது, காலியாக போயிடும், எல்லா ஊருக்கு திரும்பி போயிடுவாங்க, எல்லா இடமும் காலியாக இருக்கும். எதற்கு இந்த பட்டணத்திற்கு வருகிறாங்க? நல்ல வருமானம் கிடைக்கும். ஸ்டார்டிங் சேலரி இன்றைக்கி சென்னை பேஸில் 18,000. ஒரு படிச்சுட்டு ஒரு டிகிரி முடித்து ஃப்ரெஷராக வரவங்களுக்கு இன்றைக்கி சென்னை பட்டணத்தில் ஸ்டார்டிங் சேலரி 18,000. இப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த எரிகோ நகரம் என்று சொல்லப்படுகிறது. நல்ல வளமிக்க ஒரு இடம், நல்ல செழிப்பான ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ளே இந்த ஜனங்களை கொண்டு போகணும்னு ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமேன். ஆசீர்வாதமான பாதையிலே நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறார். அதே போல தான் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம், எல்லா விதமான ஆசீர்வாதத்தின் பாதையிலே நான் நடத்த போகிறேன், நடத்தி கொண்டும் இருக்கிறேன், இன்னமும் நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த எரிகோவினுடைய செழிப்பு போல, ஒரு ஆசீர்வாதத்தை போல இந்த ஆசீர்வாதமான பாதைக்குள்ளே ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆனால் நடத்துகிறதுக்கு முன்பாக தான் இந்த எரிகோ கோட்டையினுடைய மதில்கள் அங்கே தடையாக இருக்குது. அந்த சிட்டிக்குள்ளே போகணும்னா, அந்த நகரத்துக்குள்ளே போகணும்னா அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு டோல் இருக்குது. டோலில் இன்றைக்கி நம்ம ஃபாஸ்டேக் காமிச்சா போயிடுறோம். ஆனால் இந்த டோல் ஒரு பெரிய மதிலை அங்கே எழுப்பி இருக்கிறாங்க. இந்த மதிலை தாண்டாமல் ஆசீர்வாத பாதைக்குள்ளே கடந்து போக முடியாது. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை நான் வைத்து இருக்கிறேன், ஆனால் அடைக்கப்பட்டு இருக்கிற இந்த பாதையை கர்த்தர் உனக்கு திறக்க போகிறார். அதை எப்படி திறக்க போகிறார் என்பதை ஆண்டவர் பேசுவார். ஒரு ஆசீர்வாதத்திற்கு முன்பாக, இந்த எரிகோவினுடைய ஆசீர்வாதத்திற்கு முன்பாக, தேவ திட்டத்திற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அடைப்பு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாதாரணமாக இதை தாண்ட முடியாது. ஆண்டவரே, என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வருகிறதற்கு ஆண்டவர் கொண்டு வருவேன்னு சொல்லி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நான் நல்லா தானே பிரசங்கம் பண்ணுறேன், உங்களுக்கு பிரசங்கம் பிடிச்சிருக்குதா? நல்லா தானே பாடி ஆராதிக்கிறோம். அப்போ இப்படி நல்ல பிரசங்கம் பண்ணுற ஆளை ஆண்டவர் நல்ல வெளியே கொண்டு போய் பயன்படுத்தலாமே. இப்படி நல்ல பிரசங்கம் பண்ணுற ஆளை நல்ல இன்னும் ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்புகிற ஒரு சபையில் கொண்டு போய் விடலாமே. ஏன் ஆண்டவர் இந்த பாதையில் நடத்துகிறார்? தேவனுடைய திட்டம், எரிகோவின் ஆசீர்வாதத்தை நான் பெறணும்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் போகணும்னா கர்த்தர் இந்த பாதையை அனுமதித்து வைத்திருக்கிறார். இது இந்த சபையில் இருக்கிற பாஸ்டராக இருக்கிற ஊழியராக இருக்க எனக்கு மாத்திரமல்ல, இந்த சபையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த பாதையில் உங்களை கொண்டு போய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஒருத்தனும் உள்ளே வர முடியல, ஒருத்தனும் வெளியே போக முடியல. அவ்வளோ பெரிய தடையை ஆண்டவர் மாற்றுகிறார். தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த எரிகோ மதில்கள் தடையாக இருக்கிறது. தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சிறு பிள்ளைகள் மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் ஒருவர் மேலேயும் ஆண்டவருடைய திட்டம், ஒரு பிளானை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தின்படி போக விடாதபடி தான் கர்த்தர் ஒரு பெரிய எரிகோவை நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டு வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நல்ல சபையை நமக்கு கட்டி கொடுப்பார். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நல்ல ஆண்டவர் மெயின் ரோட்டில் நல்ல ஒரு சபையை, நல்ல ஒரு நிலத்தை ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் தருவார். ஆமேன். இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறதில்ல. ஒரு வருடம் வரும்போது இந்த வருஷத்தில் போய் எடுத்து பாருங்கன்னு இந்த பிள்ளைகள் வளர்ந்த போது சொல்லலாம். நம்ம இந்த பாதையில் வரலாம், ஆனால் இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமான பாதையில் ஆண்டவர் வைத்திருப்பார். அதனால தான் மூத்த பிள்ளை என்றைக்குமே கஷ்டத்தில் வளரும், ஆனால் ரெண்டாவது பிள்ளை நல்ல ஆசீர்வாதத்தில் வளரும் ஊழியத்தில். ஆண்டவர் அந்த பாதையை நமக்கு அனுமதித்து தந்திருக்கிறார். இன்றைக்கி தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, இல்லாமல் கிடையாது. என் வாழ்க்கையில் என்ன திட்டம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. நான் என் குடும்பத்தை நடத்துகிறேன், என் கணவரை நடத்துகிறேன், சாப்பிட்றோம், சேர்த்து வைக்கிறோம், கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம். இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை அல்ல. தேவன் ஒரு திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார்.
அந்த திட்டத்தை முறிக்கிறதற்காக தான் ஒரு பெரிய அடைப்பு. ஆனால் இந்த திட்டத்தை மாத்திரம் உங்களுக்கு நிறைவேறிடுச்சுன்னா நிச்சயமாய் சொல்ல முடியும் 100% எரிகோவினுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த நல்ல செழிப்புள்ள தேசத்தில் இந்த நல்ல பணமுள்ள ஆசீர்வாதத்தை பெறக்கூடாததற்காக தான் இந்த தடை, இந்த அடைப்பு. இதை இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையில இருந்து சொல்லுகிற காரியம், உன் திட்டத்தை நான் நிறைவேற்றி தருவேன். ஆமென். இந்த இயேசுவினுடைய வெளிச்சம், இந்த எரிகோவிலே ஒரு வெளிச்சம் இருந்தது. இந்த இயேசுவினுடைய வெளிச்சம் ஜனங்கள் பார்க்க முடியவில்லை. இயேசுனுடைய வாசனையை ஜனங்கள் பார்க்க முடியவில்லை. இயேசு வெற்றி உள்ள வாழ்க்கையை தருவார் என்று சொல்லியிருக்கிறோம். இயேசு சுகத்தை தருவார் என்று சொல்லியிருக்கிறோம். இயேசு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் யாரும் அதை பார்க்க முடியாமல் இன்னைக்கு அடைப்பட்டு போயிருக்கு. இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோ பேர்கிட்ட சொல்லுகிறோம், ஆண்டவர் உனக்கு சுகம் தருவார், சனிக்கிழமை இங்கே சுகமளிக்கிற ஆராதனை இருக்குன்னு. ஆனால் யாரும் வரலை. ஆண்டவர் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை தருவார், அநேக பேர்கிட்ட சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் இங்கே யாருமே இல்லை, யாருமே வரலை. இயேசு நல்ல வாழ்க்கையை தருவார் சொல்லியிருக்கிறோம், ஆனாலும் யாருமே வரலை. ஆண்டவரே, இந்த அடைப்பெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார், இந்த அடைக்கப்பட்ட காரியங்களை மாற்றுவார். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த சபையில் சனிக்கிழமை சுகமளிக்கிற ஆராதனை இருக்குது, நீ போயிட்டு வா. சுகம் கிடைக்கலன்னா பாரு, நீ போயிட்டு வா. பிசாசு உன்னை விட்டு போகலைன்னா பாருன்னு சொல்லி இந்த இடத்துல ஜனங்களை சொல்லி அனுப்புங்கள். அடைக்கப்பட்டதை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறவராக இருப்பார். இப்படிப்பட்ட அடைப்புகள் எந்த விதத்தில் மாறும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த எரிகோ துதியினால அகற்றப்படும். எப்படி இந்த அடைக்கப்பட்டதை நான் உடைக்க முடியும்? ஆண்டவரை எப்படி இதை நான் தாண்ட முடியும்னா 2வது வசனத்தை வாசிப்போம். 6வது அதிகாரம், அதே அதிகாரத்தை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோ உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி சைன் பண்ணிட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நிலத்தை என் பேரில் மாற்றணும்னா, இப்போ ஸ்தாபன பேரில் இது மாற்றணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் என் பேரும் கலெக்டருடைய சைனு, விஓ சைனு, ஏஓ சைனு, யாரோடைய சைனெல்லாம் இருந்தால் தான் டாக்குமெண்ட் செல்லுபடியாகும். இந்த நிலம் என்னுடையது என்று சொல்லி கோர்ட்டில் போய் ஏதாவது பிரச்சனைனாலும் அந்த டாக்குமெண்ட் என்ன செய்யும்? நமக்கு பேசும். இதே போல் டாக்குமெண்ட்டை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்குறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தா தெரியும். மறுபடியும் வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆண்டவர் இந்த காலை வேளையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் ஒரு டாக்குமெண்ட்டை தருகிறார். வாசிப்போம் அதை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி டாக்குமெண்ட்டை ஒப்பு கொடுத்து விட்டார். எத்தனை எதிர்ப்புகள் இந்த எரிகோவினுடைய ராஜாவின் மூலியமாய், யுத்த வீரனின் மூலியமாய். உள்ள போகவும் முடியாது, உள்ள வரவும் முடியாது. ஆமென். அடைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கர்த்தர் டாக்குமெண்ட் வச்சிருக்கிறார். சில நிலங்கள் வாங்கி போட்டு அப்படியே இருக்கும். ஒரு பாஸ்டர் சொன்னார், நிலத்தை வாங்கி போட்டு அப்படியே இருந்தது. நானும் அந்த நிலத்தை அப்படியே பார்த்தா இன்னொருத்த வந்து என்ன பண்ணிட்டான், அதே நிலத்தை டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி போட்டுட்டான். ஆனால் அவனுடைய டாக்குமெண்ட் போலின்னு கண்டுபிடிச்ச பிறகு இவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட் இருந்தனால கோர்ட்டு இந்த நிலம் இவருக்கு சொந்தமானது என்று சொல்லி கோர்ட்டு ஜெயத்தை கொடுத்தது. அதே போல தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லலை, கொடுத்துட்டேன். டாக்குமெண்ட் இன்னைக்கு உங்கள் கையில் இருக்குது. அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களால் திறக்கப்படுகிற டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்குது. பூட்டை திறப்பதற்கான சாவியை கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். இதோ ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். துதியினால தான் அதை மாற்ற முடியும், துதியினால தான் அதை உடைக்க முடியும், துதியினால தான் அதை தாண்ட முடியும். அடுத்த வசனத்தை இதை வாசிப்போம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் சொல்கிறாரு, யுத்த வீரனை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு. 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா யுத்த புருஷராகிய நீங்கள் சொல்கிறார். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அவனை யுத்த வீரன்றார், நம்மளை யுத்த புருஷர்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆண்டவர் நமக்கு சொந்தமாக வைத்திருக்கிறனால தான் உறவோடு பேசுகிறார். யுத்த புருஷர்கள் ஏன் நம்மளை யுத்த வீரன்னு சொல்ல வேண்டியதானே? வீரன்னு சொல்லி பதவியை கொடுக்கறத விட புருஷன்னு சொல்லி உங்களை உறவுக்குள்ளே கொண்டு வருகிறது தான் கர்த்தருடைய உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய வாழ்க்கை. அவர் நினச்சிருந்தா உங்களை யுத்த வீரன்னு சொல்லலாம். ஜெப வீரன்னு பேர் எடுக்கிறத விட ஆண்டவருடைய நெருக்கமான உறவில் இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். அதை தான் ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். யுத்த புருஷர்கள்ன்றார். புருஷன்னா அதில் குடும்பம், மனைவி எல்லாமே அடங்கும். அப்போ நம்மளை சொந்தமாக ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த யுத்த புருஷர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை வாசிப்போம். இப்படி 6 நாளும் செய்ய கடவீர்கள். நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வந்து இப்படி 6 நாளும் செய்ய கடவீர்கள். வாரத்தில் 6 நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களை ஆண்டவர் என்னென்ன அழைக்கிறார்? யுத்த புருஷர்கள் என்று அழைக்கிறார். அப்படின்னா என் சொந்தமான பிள்ளை, நீங்கள் சொந்தமானவர்கள் என்று சொல்லி உரிமை கொண்டாடுகிறார். பாருங்கள், உங்களுக்கு டாக்குமெண்ட்டும் தந்துட்டார், ஒப்பு கொடுத்தேன்னு. நீங்கள் பயப்படவே வேண்டாம். 2வது காரியம், சொந்தம்னு சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தமானவர், ரத்தம் சம்பந்தப்பட்ட சொந்தமானவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி 2வது காரியத்தை சொல்கிறார். 50% வேலையை கர்த்தர் முடிச்சிட்டார் உங்களுக்கு. இன்றைக்கி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருந்தால் பயப்படாதீங்க. நான் பயந்தேன். ஒரு ஊழியக்காரனா எனக்கு சில காரியத்தின் நிமித்தம் சில பயங்கள் வந்தது. ஆண்டவரே, இந்த பகுதியை நான் மாற்ற முடியும்? கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்தா ரோடு போடுவாங்களா? என்ன கேட்பாங்க? அட்லீஸ்ட் ஒரு 4 குடும்பம் இருந்தால் தான் ஒரு இடத்துல கவர்மெண்டுடைய சில ரூல்ஸ் படி ஒரு தெருவில் ஒரு 4 குடும்பங்கள் இருந்தால் தான் அந்த இடத்துல ரோடே போடுவாங்களாம். இங்கே குடும்பங்களும் கிடையாது. நான் கலெக்டர்கிட்ட போய் நிற்க முடியுமா? எனக்கு சரியா கலக்கங்கள் இருந்தது. கர்த்தர் அப்போ தான் அந்த வெளிப்பாடை கொடுத்தார். 50% வேலையை கர்த்தர் முடித்திருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் 50% வேலையை கர்த்தர் முடித்து விட்டார். மீதி இருக்கிற 50% நம்ம முடிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை நடத்திடுவார். 50% முடிச்சிட்டார் ஆண்டவர். டாக்குமெண்ட்டு உனக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். 2வது காரியம், ஆண்டவர் உங்களை சொந்தமாக ஏற்றுக்கொண்டு வைத்திருக்கிறார். ஆமென். 6 நாள் நீ சுற்றி வர வேணும். 7 நாள் நமக்கு இருக்கிறது. 6 நாள் நான் எங்கே சுற்றி வரணும்? சொந்தக்கார வீட்டுக்கா, கல்யாண வீட்டுக்கா, காது குத்துக்கா, எங்கே நான் சுற்றி வரணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 6 நாள் சுற்றி வந்து கர்த்தரை துதிக்கணும். அப்படின்னா 6 நாள் இருக்கிறது நமக்கு. நீங்கள் வீடுகளில் கிடைத்த நேரத்தில் கர்த்தரை துதியுங்கள். இப்போ கூட ரீசெண்டாக இந்த யூடியூப்பை பார்க்கும்போது ஷார்ட்ஸில் வருது, கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராதுன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வந்துருக்கு. கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது. சரி, சர்க்கரை வராது, சுகர் வராது, துதிச்சு பாடு. எனக்கு தெரில அந்த பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு. அப்போ ஆண்டவருடைய துதிக்குள்ளே அடைக்கப்பட்டது திறக்கப்படும். இன்றைக்கி ஆண்டவர் 50% வேலையை உங்களுக்கு முடிச்சிட்டார். மீதி 50% வேலையை நான் செய்யணும். அவரை நம்பி இந்த 50% வேலையை வாரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த 6 நாள் நான் கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவரை துதிக்க நிச்சயமாய் சொல்ல முடியும். என் அனுபவத்திலிருந்து சொல்ல முடியும், பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். பல செய்வினைகள் எங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டது. நாங்கள் எந்த ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு இந்த பேய் ஓட்டுற பாஸ்டர்லாம் பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஊழியக்காரங்கிட்டலாம் நாங்கள் போய் நிற்கலை. நானும் என் மனைவியும் இந்த சமூகத்தில் கைப்பிடிச்சு ஜோமனி இருக்கிறோம். கட்டுகளை ஆண்டவர் உடைச்சிருக்கிறார். பல மாற்றத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். மூர்க்க வெறி கொண்ட ஆவிகள் இருந்தது. நாங்கள் 2 பேரும் கை கோர்த்து ஜெபம் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஆவிகள் கட்டப்பட்டது. நீங்கள் துதிக்கும்போது ஆண்டவர் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். அவரை துதிப்பது ஃபஸ்ட்டு கடினமாக இருக்கும். நாவு அவ்வளோ சீக்கிரம் வராது, ஏன்னா உடைக்கணும். 6 நாள் நீங்கள் துதிக்கும்போது 7வது நாள் சபையில் துதிக்கும்போது நீங்கள் ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியும். 6 நாள் நீங்கள் துதிக்கணும். நான் ஒரு பாஸ்டராக என்னை பார்க்குறீங்க, சண்டே தான் என்னை பார்க்குறீங்க. சண்டே மட்டுமா நான் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறேன்? நான் சண்டே பாஸ்டர் கிடையாது. சனிக்கிழமாவனா கதவை திறந்துட்டு எல்லா தூசியை தட்டிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்தோன்னே சபையை பூட்டிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு, அப்பாடா இதோட எப்போ அடுத்த சனிக்கிழமை வரும், திங்கக்கிழமை ரெஸ்ட், செவ்வாய்க்கிழமை ரெஸ்ட்,
புதன்கிழமை ரெஸ்ட், வியாழக்கிழமையும் ரெஸ்ட், வெள்ளிக்கிழமை அப்பா ஏதோ ஜெபம், சரி வா எதையோ பண்ணுவோம், சோத்திரம் நீங்கள் வந்து 4 சோத்திரத்தை சொல்லிவிட்டு ஏதோ ஜோம் பண்ணிவிட்டு மறுபடியும் கதவை பூட்டிட்டு அடுத்த நாள் வந்து இப்படியா நான் பாஸ்டர் இருக்கிறேன். வாரத்தில் 6 நாள் கர்த்தர் எனக்கு வேலை கொடுத்துருக்கிறார். நான் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் கிடையாது, தெளிவாக சொல்லிடுறேன். என் மனைவிக்கிட்ட தான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஊழியக்காரனான்னு இருக்கக்கூடாது. சனிக்கிழமை வந்து சபையை திறக்காத, எல்லா நாளும் சபையை என்ன செய்யணும், திறந்து இருக்கணும். எங்கள் பாஸ்டர் காலையில் 10 மணிக்கு எங்கள் டேபிள் போட்டு உக்காந்துருப்பார், எங்கள் பாஸ்டர்மாக இங்கே இருப்பாங்க. இப்படி தான் ஒரு சபை இருக்கணும். அப்போ 6 நாள் நாங்கள் துதிக்கும் போது தான் கர்த்தர் உங்களை என்ன செய்தார், கொண்டு வந்தார். சபை பூட்டப்பட எனக்கு பெரிய ஆசை, சபை பூட்டக்கூடாது. ஆரம்பத்துலேருந்து இந்த 2 வருஷமாக சபை பூட்டப்படாமல் தான் இருந்தது, எந்த திருடும் போல. இப்போ கதவு போட்டாச்சு, போட்ட பிறகு தாப்பால் வாங்கணும். நான் என் மனைவிட்ட சொல்கிறேன், இப்போ தாப்பால் வேணாம், கதவு திறந்தே இருக்கட்டும் அப்படின்னு. எங்கள் தகப்பனார் கார்பெண்டராக இருக்கிறனால அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் தாப்பால் கூட போட்டுக்கோங்க, பூட்டாதீங்க, பூட்டு போடாதீங்க, சபை திறந்தே இருக்கட்டும். அப்போ எங்கள் தகப்பனார் சில ஆலோசனை சொன்னாங்க. அப்போ இருந்த கதவு வேறு, இப்போ இருக்க கதவு வேறு. நாளைக்கு திறந்து நானே வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்தாலும் உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும், யாரோ வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு இருக்கும், அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு பூட்டை போடு அப்படின்னு. அதை போட்ட பிறகு தான் எனக்கு வந்து அப்புறம் தான் தெரிஞ்சது, வளர்ந்த பிறகு சபை எப்போவுமே என்ன செய்யும், திறந்து தான் இருக்கணும். இரவு பகல் திறந்துருக்கும். கோயில் நட சாத்துறாங்க பார்த்துருக்கிறீங்களா, தரிசனம் பார்க்குறதற்கு இது க்யூவில் நிற்கணும், ஸ்கேன் பண்ணி நிற்கணும் க்யூவில். அந்த க்யூ எவ்வளோ தூரம் நிற்கிறதுமா, 3 கிலோமீட்டருக்கு லைனில் நிற்கிறாங்க. எதுக்கு, தரிசனம் பார்க்கணும். நியூஸில் போய் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். நான் அப்படி தான் கொண்டு வரணும்னு எனக்கு வருது. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிலாம் செய்ய விடமாட்டார். சொல்கிறேன், முதல் ஆராதனை தேவனை தரிசிப்பவர்கள் லைனில் நில்லுங்க, ஆன்லைனில் புக் பண்ணுங்கள், சீட்டை ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஆன்லைனில் புக் பண்ணாமல் ஏன் வந்தீங்க போங்க அப்படின்னு நடைய சாத்த போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஆண்டவர் நம்மளை நல்ல பாதையில் கொண்டு வருகிறார். ஆண்டவர் நம்மளை திறந்த வாசலை நமக்கு தந்திருக்கிறார். இந்த அனுபவம்லாம் தெரியல. ஒரு பாஸ்டர் சொல்கிறார், ஒரு கோயிலுடைய உண்டியல் தங்கத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம சகோதரர்களுடைய கோயிலில் தங்கத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பாருங்கள் பெட்டியே கிடையாது, காணிக்க பெட்டி கூட நமக்கு கிடையாது. அதான் இந்த பாஸ்டர் சொன்னார், ஜான்சன் நான் தான் என் சபையில் சொல்கிறேன், தங்கத்தில் பெட்டியை செய்யணும்னு, வெளியில் பெட்டியை செய்யணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்திருக்கிறேன்றார். ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், இந்து மதத்தை சேர்ந்த நம்மளுடைய சகோதரர்களுடைய அவங்களுடைய வழிபாட்டு தளத்தில் இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம சபையை பார்க்குறோம், நம்ம அதுமாதிரி செய்வோமா? அவங்க என்னன்னா கோடிக்கணக்கு, அதுக்கு சிசிடிவி கேமரா, அதுக்கு கமிட்டி, நம்ம அந்தமாதிரி பண்ணுகிறோமா? ஆனால் ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை தந்திருக்கிறார். இன்றைக்கி வாரத்தில் 6 நாள் இந்த சபை திறந்து தான் இருக்கும். நான் இல்லைனாலும் என் மனைவி இருப்பாங்க, அப்படியே இல்லைனாலும் நீங்கள் ஃபோன் பண்ண உடனே வந்துடுவோம். ஆண்டவர் இந்த 6 நாள் திறந்து கொடுத்துருக்கிறார். எனக்கு இந்த ஊழியத்தில் வரும்போது ஆண்டவர் பேசினார், ஞாயிற்றுக்கிழமை நீ பாஸ்டராக இருக்கக்கூடாது, வாரத்தில் 6 நாளும் பாஸ்டர் தான். என்ன இன்றைக்கி உங்களை பார்க்குறேன், மீதி 6 நாள் வருத்தமாக இருக்கும், நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க. இதில் நீங்கள் மாலை ஆராதனையில் வந்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இதே சேர் தான் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் வல்லமையாக பிரசங்கம் பண்ணணும். ஒரு நாள் ஒரு தம்பி வந்தாப்புல, ஊழிய பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு இங்கே ஊழிய செய்கிற தம்பி வந்தாப்புல, வந்து வரேன்னா உங்கள் ஊழியத்தை பார்க்குறேன்னு சொல்லி மாலை ஆராதனையில் வந்தாப்புல. சரி ஆராதனை பண்ண அடிச்சு அவன் முழிக்கிறான், யாரும் இல்லையே, இவர் யாருக்கு ஆராதனை பண்ண சொல்கிறேன். நான் சொன்னேன் நீ பண்ணு. ஒன்றும் புரியலை அவளுக்கு, வந்து பண்ணால் உட்காந்தான். பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவன் சொல்கிறான், அண்ணா யாருமே இல்லை, யாருக்கடா இப்படி கத்தி வல்லமையாக பிரசங்கம் பண்ணிங்க அப்படின்னு. 6 நாள் நான் பாஸ்டர், என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் கர்த்தரை துதிக்க ஆமாம், ஆண்டவரை நான் தரிசிக்க ஆண்டவருடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கானதை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டார், உன்னை நான் அந்த ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன், அந்த ராஜாவை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், உனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டார், டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது, நான் பயப்பட வேண்டாம். அதனால் தைரியமாக மீதி உள்ள வேலையை நான் செய்கிறேன். இவங்க சொல்லுகிறார் 6 நாள் நீங்கள் சுற்றி வரணும். இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆண்டவர் இன்னும் வேலை கொடுத்துருக்கிறார். நான் நினச்சேன் இந்த ஊழியத்துக்கு வரும்போது பாஸ்டர்னோடனே அப்படியே வருவாங்க, சண்டே பிரசங்கம் பண்ணுவாங்க, போய் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க, ஜாலியாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன்.
ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது மென்டல் அளவில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது, ஆவிக்குரிய ரீதியில் எவ்வளோ பாதிப்பு இருக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிந்தது. நாளே நிறைய பாஸ்டரை கிண்டல் பண்ணுவேன். அவருக்கு என்ன சும்மா கோயிலும் போகிறீங்க, அவர் காணிக்க வாங்க போகிறாரு, போகிறாரு, இதோ வீட்டுக்கு வராரு, ஒரு 100 ரூபா தரீங்க. இந்தமாரி நான் ஒரு நாளைக்கு 3 வீடுன்னு போனால் அவர் சம்பாதிச்சிருப்பார். இப்படி நான் தான் சொன்னேன் என்ன தான் ஆண்டவர் ரசித்து வச்சுருக்கிறார். இப்போ பாருங்கள் என் நிலமை இப்போ தான் புரியுது. 6 நாளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் வேலை செய்கிறீங்க, உலகத்தினுடைய வேலைகள் செய்கிறீங்க. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகணும்னா சில தடைகளை நீங்கள் உடைக்கணும்னா வாரத்தில் 6 நாள் நமக்கு இருக்குது. அந்த 6 நாளும் துதிங்க. கிடைத்த நேரத்தில் கர்த்தரை துதிங்க. எப்படி நான் அவரை துதிக்கணும், அவரை எப்படி நான் போற்றணும்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது, அது 4 இருக்கும். அதை நீங்கள் போய் 14 வாசித்தா தெரியும். எப்படி மூப்பர்கள் பரலோகத்தில் கர்த்தரை துதிக்கிறாங்க, எப்படி 4 ஜீவன்கள் கர்த்தரை துதிக்கிறது என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதித்து பாடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் சொல்ல முடியும், ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருவார். நான் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் இல்லைன்னா அடுத்த நாள் எனக்குள்ளே அவிசுவாசம் வந்துடும். ஆண்டவரே நான் எப்படி இதை கடப்பேன், மறுபடியும் எனக்குள்ளே எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணத்தை கொடுக்காத அளவுக்கு கர்த்தர் 50% வேலையை ஜான்சன் உனக்கு முடிச்சிருக்கிறேன், இந்த சபையை முடிச்சிருக்கிறேன், இந்த சபையில் வர உங்களுக்கு ஆண்டவர் முடித்திருக்கிறார், மீதமுள்ள வேலையை நான் தான் செய்யணும். ஆமென். நம்ம தான் செய்யணும். அதை செய்யும்போது தான் 100% வேலைகள் அதில் நிறைவு பெறும். இங்கே நமக்கு எல்லாம் இன்ஜினியர் பில்டர் தான், அதனால் அவங்கக்கிட்டே சொல்கிறேன், 80% வேலையை முடிச்சுட்டு 20% வேலையை முடிக்காமல் இருந்தால் உங்களுக்கு முழு பேமெண்ட்டை தருவாங்களா? அப்படி தந்தாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்கள் எல்லா இடத்துலையும் 80% வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். தருவாங்களா? தரமாட்டாங்க. 100% முடித்தாலும் சுற்றி பார்ப்பாங்க. சில பேர் அடியில் வாஷ் மிஷின் அடியிலலாம் பார்ப்போம், அங்கேயே அடிச்சிருக்காங்களா, பூசிருக்காங்களா, ஓட்டை இருக்கா, இது இருக்கான்னு தரையை தட்டி பார்ப்பாங்க, ஏன் வேலை ஒழுங்காக இருக்கான்னு சொல்லி. அப்போ 100% முடிஞ்சாலும் அவன் என்ன செய்கிறான், சந்தேகப்பட்டு சரியாக முடிஞ்சிருமான்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்கிறான், அந்த பேமெண்ட் வந்து சேருது. இதே மாதிரி தான் ஆண்டவர் 50% வேலையை முடிச்சிட்டார். மீதி 50% வேலையை நான் முடித்தாதான் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியும், பரலோகத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியும், ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியும். அடைக்கப்பட்டதை ஆண்டவர் திருப்பார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் அதனுடைய 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். பவுலும் சீலாவையும் ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. எப்படி அதில் இடத்துல இருந்து வெளியே வந்தாருன்னு பாருங்கள். இந்த ரகசியத்தை தான் கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். இந்த ஆசீர்வாத பாதைக்குள்ள போகிறதா சொல்லி தருகிறார். வாசிப்போம். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அடைத்து தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தான். அவங்க 2 பேரையும் கவர்மெண்ட்டு கட்டளை போட்டுருச்சு, இவங்களை நல்லா கவனிச்சுக்கோ, இவங்களை அடைச்சிரு, காலைகள் தொழுவ மரத்தில் மாட்டப்பட்டிருக்கு. அவன் தப்பிச்சும் போகிறதில்ல, ஆனால் அடைக்கப்பட்டிருக்கு. அவனை அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை மேன்மையானதை பார்க்காதபடி தான் இப்படி உங்களையும் உட்காவல் அறையிலே அடைச்சி வச்சுருக்கிறாங்க பிசாசு. வெளிச்சமான கண்ணை நீங்கள் பார்க்காத அளவு மேல் பூசுறதை மட்டும்தான் பார்க்குறபடி பிசாசானவன் காட்டுகிறான். உள்ள ஒரு உட்காவலிலே இன்றைக்கி நீங்கள் அடைக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் கர்த்தரை துதித்து பாடுவார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, சங்கிலியினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை துதித்து பாடுறாங்க. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்காக வந்த சங்கிலி போட்டு உட்கார வச்சுட்டாரு, தூங்கியிருப்போம். ஒன்று அவன் இழுத்துட்டு வந்த டயர்டுக்கு ஒன்று தூங்கியிருப்போம். ஏன்னா நம்ம வேலை செய்கிற ஆட்கள். கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. எப்போ அந்த காலையாச்சும் கொஞ்சம் அவுத்து விடுப்பா, நான் ஓட மாட்டேன்னு கெஞ்சிருப்போம். கர்த்தரை ஜெபம் பண்ணி துதித்து பாடுவோமா? ரகசியத்தை பவுலும் சீலாவும் அறிந்திருந்தார்கள். இந்த ரகசியம்தான் நமக்கு ஆண்டவர் கற்றுத்தரார். எரிகோ அடைக்கப்பட்டிருக்கலாம், ஒருத்தனும் உள்ளே வர்றதுக்கு போகிறதுக்கு இந்த சேறு சகதியுமா உள்ளே வந்திருக்கலாம். உள்ளே வந்துட்டிங்களே,
ஆமென். தொழுவ மரத்தில் உங்கள் கால்கள் மாட்டப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், அடைக்கப்பட்டதை நீ ஜெபம் பண்ணி துதித்து பாடும்போது கர்த்தர் அதை திறப்பார். அதற்கு தான் இது உள்ளே கொண்டு வருகிறார். அதனால தான் பிசாசு நல்ல ஜனங்கள் இது உள்ளே கொண்டு வராமல் வைத்திருக்கிறான். எவ்வளோ அவமானங்கள் இந்த இடத்துல சபை ஆரம்பிக்கப்படும் பொழுது எவ்வளோ அவமானங்கள் இருந்தது. ஆனால் எதைக்குமே ஆண்டவர் என்ன செய்யலை, என்னை ஒப்பு கொடுக்கலை. இதற்குள்ளே வந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். வெளியே ஜனங்கள் உண்டு. இன்றைக்கி ஜனங்களுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கிறது. தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு திறப்பார். நீங்கள் 50% வேலையை நான் செய்யணும். 50% வேலையை இந்த சபையோடு நம்ம செய்யாமல் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அதனால தான் நான் புருஷர்கள் இடத்துல சொல்லி இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுக்க சொன்னார். இதெல்லாம் அடைக்கப்பட்டு இருந்தாலும் பவுலும் சீலாவும் போல நாங்கள் துதித்து பாடும்போது ஜெபம் பண்ணும்போது அடைக்கப்பட்டதை ஆண்டவர் என்ன செய்வார், திறந்து கொடுக்க ஆண்டவர் வல்லமை உடையவராக இருப்பார். அதனால தான் ஆண்டவர் என்னை ஜெபம் பண்ணுறதுக்கு சில இடத்துக்கு அனுப்பி விடுகிறார். இந்த காலை வேளையில் பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் இந்த ஜனங்கள் எந்த தொழுவ மரத்தில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வாங்க. நிச்சயமாய் 100% இயேசுவினால் விடுதலை தர முடியும். போய் சொல்லி பாருங்கள், அந்த சபைக்குள்ளே போங்கன்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர்னால் விடுதலை தர முடியும். இப்போது துதிச்சு பாடுறனால இந்த ஆசீர்வாதம் எப்படி அவங்களுக்கு வருகிறது? அடுத்து 26வது வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திரை உண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. இன்றைக்கு செய்வினையா, பில்லி சூனியமா, சங்கிலியா, எதுவா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே அடைக்கப்பட்டதை என் இயேசு கிறிஸ்து திறந்து கொடுப்பார். ஜெபத்தினால துதித்து பாடும் பொழுது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது போல உங்களுக்கு வேறாய் இருக்கிற அடைக்கப்பட்ட சூழ்நிலையை தேவ திட்டம் வாழ்க்கையில நிறைவேறும். வாரத்தில் 6 நாள் கர்த்தரை துதியுங்கள். 7வது நாள் இந்த சபைக்குள்ளே வந்து ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஆமென். ஜெபிக்க விடாதபடி வைத்திருக்கிறது ஒரு தடை தான். அதுவும் ஒரு தொழுவ மரத்தினுடைய ஒரு அனுபவம் தான். ஜெபிக்க முடியாமல் அதிகாலையில் எழும்ப முடியாமல் இருக்கிறன்னா தொழுவ மரத்தில் மாட்டப்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணி பாடுங்க. துதித்து பாடும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில் உண்டு பண்ணுவார். ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் தேவ திட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் மேலேயும் ஆண்டவர் திட்டத்தை வைத்து இருக்கிறார். எரிகோ நமக்கு முன்பாக தடையாக இருக்கலாம், மதில் நமக்கு முன்பாக தடையாக இருக்கலாம். ஆனால் 6 நாள் கர்த்தரை நான் துதிப்பேன்.